வணக்கம். இன்று அறிவுடைமை அதிகாரத்தின் 3வது பாடல் பார்க்கலாம். ஏற்கனவே 2 குறளில் நம்மளுக்கு அறிவை பற்றி வள்ளுவர் பெருந்தகை விளக்கி சொல்லிட்டார். இப்போ மக்களில் பெரும்பாலானவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, எல்லார் சொல்கிறதையும் கேட்டுக்குவாங்க. நான் சொன்னால் கேட்பாங்க, நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, குழந்தை சொன்னால் கேட்பாங்க, பெரியவங்க சொன்னால் கேட்பாங்க, தெரிஞ்சவங்க சொன்னால் கேட்பாங்க, நட்பு உறவு சொன்னால் கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க. கேட்டுக்கிட்டு என்ன செய்யணும், ஒரு விஷயத்துக்கு ஒருத்தட்ட போய் ஒன்று கேட்குறோம், இதை இப்படி செய்யலாமான்னு கேட்கும் பொழுது அதை சரியாக சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தானே செய்யணும். அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இவன் சொன்னதையும் செய்யணும்னு நினைப்பாங்க, அவன் சொன்னதையும் செய்யணும்னு நினைப்பாங்க. யார் சொன்னதையுமே செய்யணும்னு நினச்சா ஒரு காரியம் சரியாக வருமா அப்படின்னா வராது. அதை என்ன சொல்கிறாரு, நீ அந்த மாதிரியெல்லாம் கேட்காத. அந்த மாதிரி கேட்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும், குழப்பம்தான் நிலவும். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லலாம், இல்லை ஒரே விஷயத்துக்கு பல்வேறு கருத்துக்கள் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது அவரவர் பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்தது. ஆனால் நம்மளுடைய தேவை என்ன, நமக்கு எந்த விதமான கருத்துக்காக ஒரு சொல்லோ செயலோ அறிவோ தேவைப்படுகிறது, அது நமக்கு தானே தெரியும் இல்லையா? பல பேர் பலவிதமான கருத்துக்களோடு இருப்பார்கள். அப்போ எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு குழப்பமாக இருக்கிறத விட அதை எல்லாத்தையும் கவனித்து நமக்கு எது வேண்டும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி யார் ஒருவர் எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி அதில் நமக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்து செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் மெய்யான அறிவை கொண்டவர்கள், உண்மையான அறிவுடைய மக்கள் என்று கருதப்படுவார்கள். அதுதான் உண்மையும் கூட. ஒரு பொருளை பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதுங்கிறது சகஜமான விஷயம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எந்த கோணத்தில் எனக்கு தேவை அதுதான் நான் பார்க்கணும். அதை நான் பார்த்து நான் முடிவு செய்து அதன்படி செயல்பட வேண்டும் இல்லையா? இதை தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சுத்தமான அக்மார்க் விளக்கம் அறிவுங்கிறதுக்கு. எந்த பொருளை பற்றி யார் யார் என்னென்ன கூறினாலும் அதையெல்லாம் வாங்கிக்க, கருத்தெல்லாம் நீ கேட்டுக்க. ஆனால் உனக்கு என்ன வேணும், அதனுடைய மெய்யான தன்மை என்ன, உண்மைத்தன்மை என்ன? பல பேரும் உள்ள சொல்கிறாங்களே, இதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நீயே முடிவெடு. அதுதான் உனக்கு சிறந்தது, அதுதான் அறிவு, உண்மையான அறிவுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, நிறைய மீடியாவில் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, எது உண்மைன்னு நமக்கே தெரியாது, அவனுக்கும் தெரியாது, சொல்கிறவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. எனக்கு தோணுதை நான் சொல்கிறேன், உனக்கு தோணுதை நீ போட்டுக்கிட்டு ஊடகங்கள் பல்வேறு விஷயங்களை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே கக்கிக்கிட்டே வருது. எப்படி அல்வாலேருந்து நெய் வெளியில் வருமோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கருத்துக்களை அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஒன்று ரியாக்ட் பண்ண முடியுமா? வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எவனுமே உண்மை சொல்ல மாட்டான், அதனால் நம்ம கேட்கவே வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்கும் பொழுது மட்டும் மிக கவனமாக யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நல்லா கேட்டுக்கிட்டு எது தேவையோ அதை மட்டும் நாம் அழகாக அன்னப்பறவை மாதிரி பிரித்து எடுத்து அதனை நாம் செயல்படுத்தினால் அதுவே நாம் அறிவாளி என்பதற்கு சான்றாக அமையும். அதுதான் உண்மையான அறிவும் கூட. நன்றி. நாளை அடுத்த குரலில் மீண்டும் நாம் சந்திக்கலாம்.